ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவையும் பிருந்தாவையும் தான் கட்டுறாங்க. ஒரு 2 பேரும் எப்படியாவது நம்ம பாலாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை வந்து காரில் வந்தாங்களா, அந்த காரோட நம்பர் வந்து வீரா வந்து நோட் பண்ணியிருப்பாங்க போலுக்கு. அதனால அந்த நம்பரை வந்து பார்த்தோம்னா அதை வச்சு ஆட்டோக்காரங்க அவ்வளோ பேருக்கு வந்து அதை அனுப்பி விட்றாங்க. இந்த நம்பரில் இந்த கலரில் கார் எங்கே இருந்தாலும் நீங்கள் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீரா பிருந்தா அவங்களும் வந்து அந்த காரை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது பாலாவை நம்ம கண்டுபிடிச்சா தான் இந்த கேஸ்லேருந்து நம்ம வெளியே வர முடியும், விஜயை பற்றின எல்லா உண்மையும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்கவும் அப்புறம் பார்த்தோம்னா ராத்திரி ஆயிருது. அப்போ வந்து பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலையே, சரி நம்ம வீட்டுக்கே கிளம்பி போயிடலாங்க்கா, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த கலரில் காரை பார்க்குறாங்க. அப்போ பிருந்தா வந்து சொல்கிறாங்க, அக்கா அங்கே பாரு அந்த கலரில் கார் இருக்குது, அதே நம்பர் மாதிரி தாங்க இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் போ பிருந்தா உனக்கு பார்க்கப்பட்ட கார்லாம் நீ அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், அக்கா நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அந்த கலர் காரும் நிற்கிது, அதே மாதிரி அந்த நம்பரையும் பாரு அப்படிங்கவும் உடனே வந்து வீராவும் பார்க்குறாங்க. ஆமாம் பிருந்தா நீ சொல்கிறது கரெக்டு தான், அதே நம்பர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த கார் பக்கத்தில் போகும்போது அப்போ பாலாவை தான் காட்டுறாங்க. பாலா வந்து விஜய் ஞாபகத்திலே வந்து அவங்க உளறிக்கிட்டே இருக்கவும் அப்போ அந்த இடத்துக்கு வீராவும் பிருந்தாவும் வந்துடுவோம். உடனே வந்து தயவு செய்து கொஞ்சம் காரை விட்டு இறங்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாலா வந்து காரை விட்டு இறங்கவும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நாங்கள் தான் விஜயோட ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க போய் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாலாவும் அதிர்ச்சி அடையவும், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறா, உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக நாங்களும் அலைஞ்சோம், நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் விஜய் என்னை பார்க்கணுன்னு சொன்னாலா அப்படிங்கும்போது, ஆமாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலாம், ஆனால் ஃபோன் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பொய் சொல்லவும் அதனால பாலாவும் நம்பியிருந்தாங்க. சரி வா நம்ம போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என் ஆட்டோவில் ஏறிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே நான் கார்லேயே வரேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாலா கிட்ட அவங்க சில விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே வரவும் அதுக்கும் வந்து பாலாவும் விஜயும் வந்து எப்படி நாங்கள் அவங்க சந்திச்சாங்க, அது மாதிரிக்கு அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, எந்த மாதிரிக்கு நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாலா கிட்ட அவங்க வீரா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரவும் அப்போ இது எல்லாத்தையும் பிருந்தா வந்து பார்த்தோம்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து விஜயை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு பாலாவை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ பாலா வந்து சொல்கிறாங்க, விஜயோட வீடு இந்த சைடெல்லாம் போடணும், நீங்கள் வேற பக்கமாக போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஐயோ இவ்வளோ உஷாராக இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க. எப்படி சமாளித்து தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லை, அங்கே போனாக்கி விஜயோட ஃபேமிலியெலாம் இருப்பாங்க, அவங்க உங்களை பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால தான் வேற ஒரு வீட்டுக்கு வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறா, அதனால தான் அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கவும், ஓஹோ அப்படியா, விஜய் லேஸ்பட்டவ கிடையாது, அவள் எல்லாமே வந்து 1க்கு 10 தடவை யோசனை பண்ணி தான் செய்வா, அதனால தான் அவள் கரெக்டாக பிளான் போட்டு பண்ணியிருக்கிறா. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அங்கே போனாக்கி அவள் புருஷன் இருப்பான், அதுக்கப்புறமா அவள் குடும்பம் இருக்கும், எல்லாரும் என்னை பார்த்துட்டாக்கி தேவையில்லாத பிரச்சனை தான், என் விஜயை நான் தனியாக சந்திக்கணும், நான் எத்தனை நாளாக விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருக்குறேன் அப்படின்னு பாலா சொல்லவும், வா வா உனக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் பிருந்தாவும் அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு வீடு தெரியுது, அந்த வீட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு வருவோம். இந்த வீட்டில் தான் விஜய் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த வீட்டில் தான் விஜய் இருக்கிறா, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் பிருந்தாவும் வந்து பாலாவை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுமே விஜய்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கவும் விஜய் கிடைக்கவே மாட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, விஜய் இங்கே தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்தீங்க, இப்போ என்னன்னா விஜயை காணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீங்கள் விஜயோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க வீராவும் மாறணும் பார்த்தோம்னா பாலாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உன் பொண்டாட்டியே நீ என்னன்னா வந்து இந்த மாதிரிக்கு அலைய விட்டுட்டு இப்போ என்னன்னா உன் பொண்டாட்டியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறே என்ன, அவளால் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்திருக்குது, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டு அவள் என்னன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறா, இதை பார்த்துட்டு நீயும் சும்மா இருக்கிற, நீலாம் ஒரு புருஷனாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு அடின்னு போட்டு பாலாவை போட்டு வீராவும் பிருந்தாவும் போட்டு நல்லா அடித்து வெளுத்து வாங்குறாங்க. பாலா வந்து ஐயோ என்னை விட்டுருன்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்கவும், உன்னை விடுறதுக்காகவா நாங்கள் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நாங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம், நீ எப்போ கையில் சிக்குவேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், உன் பொண்டாட்டியை அடக்கி வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருக்குதா கொஞ்சமாவது, நீ என்னன்னா அவளை இப்படி விட்டு வச்சுக்கிட்டு அடுத்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக அலைய விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒருத்தையை கூட வாழணும்னு சொல்லி நீ வந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற, முதல்ல ஒன்று அடித்து சாத்தணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் பிருந்தாவும் போட்டு அடிக்கவும் அப்போ வந்து பாலா சொல்கிறாங்க, ஐயோ நான் ஒரு அப்ராணிமா, என் பேச்செல்லாம்
அவள் கேட்கவே மாட்டா. நான் தான் அவள் மேலே வந்து அளவு கடந்த லவ் வச்சிருக்கனே தவிர அவள் அப்படிலாம் கிடையாது. அவள் சந்தர்ப்ப சூழ்நிலையை சாதகப்படுத்தி அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பா. அவள் யாரை பேச்சையும் கேட்க மாட்டா. அவள் ஒன்று நினச்சிட்டான்னா கண்டிப்பாக அதை சாதிச்சே தீருவா. அதுக்காக அவள் யாருனாலும் அவள் இழந்துக்கிடுவா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து பிருந்தாவும் வீராவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் பொண்டாட்டியால் என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால ஒழுங்கு மரியாதையாக நீ இந்த மாதிரிக்கு நாளைக்கு கோர்ட்டில் வந்து நீ சாட்சி சொல்லணும் அப்படிங்கவும். அப்போ வந்து பாலா சொல்கிறாங்க, அப்படி நான் சொல்லிட்டோம்னா விஜய் எனக்கு கிடச்சிருவாளான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா நீ உண்மையை சொல்லிட்டேன்னா விஜய் உனக்கு கிடச்சிருவா அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ நாளைக்கு வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை அந்த வீட்டுக்குள்ள வச்சு அவங்க பூட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க விஜயை தான் காட்டுறாங்க கோர்ட்டில். அப்போ விஜய் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க நீதிபதி கிட்ட. அவங்க பேச்ச நாடகத்தை நம்பி அவங்களும் வந்து மாறணும், கார்த்தி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தீர்ப்பு சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா வீரா வந்து பாலாவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது விஜய்க்கும் பாலாவுக்கு கல்யாணம் நடந்த அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து நீதிபதி கிட்ட காட்டவும் உடனே அவங்களும் உண்மை தெரிஞ்சிருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் விஜய் இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு வந்திருக்கா அப்படிங்கவும். அப்போ பாலா வந்து நீதிபதி கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என் பொண்டாட்டியை தயவு செய்து என் கூட சேர்த்து வச்சிருங்க, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அவள் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு வந்தா. ஆனால் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட அவளை சேர்த்து வச்சிருங்க அப்படிங்கவும். அப்போ வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவளை சும்மா விடக்கூடாது, இவளுக்கு தக்க தண்டனை நீங்கள் கொடுக்கணும், ஒரு குடும்பத்தையே அவன் நாசம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும். உடனே வந்து நீதிபதியும் அது கூட தண்டனையை கொடுக்குறாங்க. உடனே பாலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா அவளும் என்னை சேர்த்து வச்சிருன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா அவளை தூக்கி உள்ள வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்குள்ள தண்டனை அவள் அனுபவிச்சுட்டு வருவா, அதுக்கப்புறம் அது அவள் மனசு திரிந்து வரணும், அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படிங்கவும். அப்போ பாலா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, விஜய் உனக்காக நான் எத்தனை நாளும் காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கவும். இங்கே பார்த்தோம்னா விஜயோட மொத்த கோவமும் வீரா பக்கமும் திரும்புது. அப்போ வந்து வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அக்காவையும் எங்கள் மாமாவையும் பிரிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்று சேர மாட்டாங்கன்னு அர்த்தமா என்ன? இப்போ கண்மணிக்கு எல்லா உண்மையும் நான் ஆதாரத்தோடு நான் நிரூபிப்பேன். அதுக்கப்புறவு எங்கள் மாமாவையும் கண்மணி நான் ஒன்று சேர்த்து வைப்பேன். இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்? எங்களெல்லாம் பிரிக்கணும், நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இந்த குடும்பத்துக்குள்ளே வந்த. நீ என்ன சதித்திட்டம் பண்ணாலும் சரி தான், இன்னுமேலும் உன் பாச்சா பழிக்காது. ஒழுங்கு மரியாதையாக உள்ளே இருந்துக்கிட்டு மனசு இருந்து வந்து அந்த பாலா கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும். அப்போ விஜய் வந்து அப்படியே மறைச்சிட்டு இருக்கோமோ. இப்போ விஜயோட அம்மா வந்து, ஐயோ என்னடி நான் பண்ணுவேன், இன்னுமேலும் வந்து நீ இல்லாமல் உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே, இவங்க குடும்பமே சேர்ந்து எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, என் பொண்ணை வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட அம்மா வந்து அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காவோ. இப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, நீ அழாதம்மா, கண்டிப்பாக நான் சீக்கிரத்தில் நிச்சயமாக வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லப்போ, வரும்போது மனசை திருந்தி வா அப்படின்னு சொல்லவும். அப்போ வள்ளியும் அவங்க பங்குக்கு பயங்கரமாக திட்டி விட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் அழைச்சிட்டு போகவும் இப்போ விஜயோட அம்மா வந்து திரும்பவும் ராமச்சந்திரன் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, விஜயோட அம்மா கிட்ட, ஒழுங்கு மரியாதை போயிரு, நான் அடித்து உன கழுத்தை பிடிச்சி வெளித்தள்ளி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிரு அப்படின்னு சொல்லவோ. அப்போ விஜயோட அம்மா, என்ன என் பொண்ணு இல்லாதனால அடிச்சா வெளியே துரத்துறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கும் போது, நாங்கள் பதில் சொல்றது இருக்கட்டும், முதல்ல உன் மகளுக்கும் உனக்கும் நல்ல ஒரு புத்தியை தரணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்டுருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாறனும் கார்த்தியும் வந்து வெளியே வந்துருந்தாங்க. அப்போ வந்து வீரா, மாறன், பிருந்தா, கார்த்தி இவங்க 4 பேருமே பார்த்தோம்னா கண்மணி கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ராகு மாமாவோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே கண்மணியை பார்க்கறதுக்காக வரவும். அப்போ கண்மணி கிட்ட எல்லா ஆதாரத்தையும் அவங்க வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே கண்மணி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போது என் புருஷன் வந்து எந்த தப்புமே பண்ணலையா, அப்போ அண்ணனோட நிலைமைக்கு அந்த விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணமானு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.